உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ஜிஞ்சர் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, இஞ்சி என்று நாம் தமிழிலே சொல்லப்பெறுவது. அதை உலர்த்தி எடுக்கின்ற பொழுது, இஞ்சி காய்கின்ற பொழுது அதை சுக்கு என்ற பெயரால் நாம் அழைக்கிறோம். இரண்டுமே ஒரே மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த இஞ்சியை தோல் சீவி விட்டு ஒரு தேக்கரண்டி அளவு விழுதாக்கி அதை 1/4 டம்ளர் நீரில் இட்டு கலக்கி ஒரு அரை மணி நேரம் தெளிய வைத்திருந்து அந்த இஞ்சி சாற்றினுடைய தெளிவை மட்டும் எடுத்து அதனோடு ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து, இஞ்சி சாறினுடைய தெளிவு தேன் இரண்டையும் ஒரு சேர கலந்து காலையிலே வெறும் வயிற்றிலே ஒரு மண்டலம் பருகி வருகின்ற பொழுது த ஃபேட் என்று சொல்லுகின்ற கொழுப்பு சத்துவத்தை, குறிப்பாக கெட்ட கொழுப்புகள் என்கின்ற ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லுகின்ற கொழுப்பு, லோ டென்சிட்டி லிப்பிட் என்கின்ற எல்டிஎல் கொழுப்பு, இவற்றை கரைத்து வெளித்தள்ளுவது மட்டுமல்லாமல் தேவையற்ற நீர் தேக்கத்தையும் வெளித்தள்ளி உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்கும். இஞ்சி சாறும் தேனும் சேர்த்து நாம் பருகுகின்ற பொழுது உடல் எடை குறையும் என்பதை மறத்தல் ஆகாது. மிளகு பொடி, சர்க்கரை, தேன். மிளகு, சர்க்கரை, தேன் இவை மூன்றையும் ஒரு சேர கலந்து அன்றாடம் 2 அல்லது 3 வேளை சுவைத்து உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பொழுது உள் உறுப்புகளுக்கு ஒரு தூண்டுவிப்பானாக, ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே இந்த மிளகு, சர்க்கரை, தேன் விளங்கி இதயத்துக்கு பலம் தரும், நுரையீரலுக்கு நலம் தரும், இரைப்பைக்கு பலம் தந்து செரிமான சீர்கேடுகளை போக்கும், நல்ல குரல் வளத்தை, தொண்டை கட்டு, தொண்டை கரகரப்பு, இருமல் இவற்றையெல்லாம் போக்கி நல்ல குரல் வளத்தையும் தரக்கூடியதாக இந்த மிளகு, தேன், சர்க்கரை விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பென்டாட்ராபிஸ் கேப்பன்சிஸ், பென்டாட்ராபிஸ் கேப்பன்சிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சால்ட் கில்லர் வைன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது உப்பிலாங்கொடி, உப்பில்லாத கொடி என்று இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். சால்ட் கில்லர் என்று சொல்லுகின்ற பொழுது உப்பை குறைக்கக்கூடிய, உப்பை தவிர்க்கக்கூடிய ஒன்றாக இந்த கொடி விளங்குகிறது என்பதனாலே இப்படி ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். காக்கநாசி என்ற வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நுண்கிருமிகளை, நோய் கிருமிகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி டைரியல் என்று சொல்லுகின்ற வகையிலே பேதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குழந்தைகளுடைய மாந்தத்தினாலே ஏற்படுகின்ற பேதி, வயிற்று போக்கு, வயிற்றிலே ஏற்படுகின்ற தொல்லைகள், பல் முளைக்குகின்ற நிலையிலே ஏற்படுகின்ற வயிற்று கழிச்சல் இவற்றையெல்லாம் நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஸ்கின் டிசார்டர் என்று சொல்லுகின்ற தோல் நோய்களை துடைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த உப்பிலாங்கொடி விளங்குகிறது. இதை எப்படி மருந்தாக்குவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள்.
நேயர்களே, நாம் இன்றைக்கி உப்பிலாங்கொடியோட மருத்துவ குணங்கள் என்ன, உப்பிலாங்கொடியோட பாகங்களை நம்ம எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த உப்பிலாங்கொடின்றது தானாக வளரக்கூடிய ஒரு கொடி வகை. இது கிராமங்களில் அதிகமாக காணப்படும். இந்த உப்பிலாங்கொடியை கிராமங்களில் குழந்தைங்களுக்கு மாந்த கழிச்சல் ஏற்படும் பொழுது, குழந்தைங்களுக்கு மாந்தம் ஆகிட்டு அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, மோஷன் போகும்பொழுது அதிகப்படியான நாற்றம் ஏற்படும், அதே போல் கழிச்சலும் உண்டாகும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு இந்த உப்பிலாங்கொடியை அருணாக்கொடி போல் இடுப்பில் கட்டி வைப்பாங்க. அப்படி கட்டி வைக்கும் பொழுது அவர்களுக்கு மாந்தம் தணியக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும். இந்த உப்பிலாங்கொடியை பயன்படுத்தி நம்ம இப்போ காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒரு மருந்தை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: உப்பிலாங்கொடி, மிளகு, சீரகம், 1/4 தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்து சீரகத்தை வறுத்துடலாம். மிளகு ஒரு 5-6 மிளகு நம்ம தட்டி போட்டுக்கலாம். தட்டி வச்சிருக்க மிளகு அதோட சீரகம் வறுத்துட்டு நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம உப்பிலாங்கொடியோட இலை மற்றும் தண்டு பகுதி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். உப்பிலாங்கொடியோட இலை பார்த்தோம்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும், முட்டை வடிவில் இது போல் இருக்கும். இது நல்ல கொடியாக ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி பின்னி இருக்கும். இந்த கொடி இது போல் பின்னி இருக்கும். இந்த கொடியோட எல்லா பாகங்களுமே நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு மாந்தம் ஏற்படும் பொழுது உப்பிலாங்கொடியோட இலை சாறு 5 துளி எடுத்து அதோட 5 துளி தாய்ப்பால் கலந்து அவர்களுக்கு அந்த மருந்தை கொடுத்துட்டு வரும்பொழுது மாந்தத்தினால் ஏற்படக்கூடிய கழிச்சல் சரியாகும். அதே போல் இரத்த கழிச்சல் மற்றும் சீத கழிச்சலுக்கு பெரியவர்களுக்கும் உப்பிலாங்கொடியை மருந்தாக பயன்படுத்தலாம். கழிச்சல் இருக்கும் பொழுது உப்பிலாங்கொடி இலைகளை எடுத்து அரைச்சி சாறு பிழிஞ்சு அதை மோரில் கலந்து குடிச்சிட்டு வரும்பொழுது கழிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இது செயல்படும். காய்ச்சலுக்கான மருந்தாகவும் நம்ம உப்பிலாங்கொடியை பயன்படுத்தலாம். மிளகு சீரகத்தோடு சேர்த்து இது போல் நம்ம கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது இது காய்ச்சலை கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். குறிப்பாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் அதே போல் பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். நமக்கு சில நேரங்களில் நாவில் உப்பு சுவை அதிகமாக தெரியும், மற்ற சுவைகளை விட. கொஞ்சமாக உப்பு இருந்தால் கூட உப்பு கரிக்கிறது போல் இருக்கும் உணவெல்லாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம உப்பிலாங்கொடியை நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடித்தோம்னா அந்த உப்பு சுவை அதிகமாக தெரியறது நமக்கு கம்மியாகும். இந்த உப்பிலாங்கொடி இலைகளை நம்ம வயிற்று வலிக்கான மேல்பூச்சு மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இந்த இலைகளை நம்ம விளக்கெண்ணெயில் வதக்கிட்டு வயிற்று வலி இருக்கும்பொழுது மேல் பற்றா போட்டுட்டு வந்தோம்னா அது வயிற்று வலியை தணிக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். இந்த உப்பிலாங்கொடி, மிளகு, சீரகம் சேர்ந்த இந்த கஷாயம் இப்போது தயாராகிடுச்சு. உப்பிலாங்கொடி, மிளகு மற்றும் சீரகம் சேர்ந்த இந்த கஷாயம் காலை மாலை இரு வேளையும் 60 ml அளவுக்கு 3 நாட்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது தொற்றுகளால் ஏற்படக்கூடிய காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் காய்ச்சலின் போது உண்டாகும் உடல் சோர்வு மற்றும் உடல் வலியை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, பென்டாட்ராபிஸ் கேப்பென்சிஸ் என்ற தாவர பெயராலே சொல்லப்பெறுவது காக்கனாசா என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது உப்பிலாங்கொடி என்று தமிழிலே நாம் அறியப்பெறுவது. இது ஆன்டி ருமேட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ருமேட்டிசம் என்று சொல்லுகின்ற பொழுது மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி, ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வலி, இவற்றையெல்லாம் போக்கி வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி டயரியல் என்கின்ற வகையிலே பேதியை நிறுத்தக்கூடியதாக திகழ்கிறது. பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய மூல நோய்கள், குறிப்பாக ஆசனவாயை பற்றி வருகின்ற பைல்ஸ் என்கின்ற உள்மூலம், வெளிமூலம், குருதி மூலம் உள்பட்ட 9 மூலங்களை போக்கக்கூடிய ஒன்றாக பல்வேறு வகையிலே உடல் வலியை போக்குகிறது, பேதியை நிறுத்துகிறது. அந்த காக்கனாசி அதனோடு மிளகு, பெப்பர் சேர்த்திருக்கின்றோம். மிளகு ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அதனோடு கியூமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய
சீரகம் சேர்த்திருக்கின்றோம். சீரகம் உள் உறுப்புகளை அக உறுப்புகளை சீர்படுத்தக்கூடியது என்பதனாலே சீரகம் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். சீரகம், மிளகு, உப்பிலாங்கொடி சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.